இரண்டாம் சந்திரகுப்தர் அவையை அலங்கரித்த அமைச்சரவை நவரத்தினங்கள். நவரத்தினம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர், அஷ்டதிக்கஜங்கள் கிருஷ்ணதேவராயர், அஷ்டபிரதான் சிவாஜி அவை. இதுல காளிதாசர், அரிசேனர் ரெண்டு பேருமே சமஸ்கிருத புலவர்கள், சமஸ்கிருத புலவர். அமரசிம்மர் அப்படிங்கிறது அகராதியியல் ஆசிரியர், அகராதியியல். அடுத்து தன்வந்திரி மருத்துவம், தன்வந்திரி, அப்புறம் சரகர், சுசுருதர், இவங்கெல்லாம் மருத்துவத்தில் வருவாங்க. காகபானகர் அப்படின்றது ஜோதிடர், ஜோதிடர். காகபானகர் ஜோதிடர். அடுத்து சன்கு அப்படிங்கிறது கட்டிடக்கலை நிபுணர், கட்டிடக்கலை நிபுணர். வராகமிகிரர் வானியல் அறிஞர், வெரி குட், வானியல் அறிஞர். வராகமிகிரர் அப்படிங்கிறவர் வானியல் அறிஞர். அதுக்கப்புறம் வராச்சி இலக்கண அறிஞர், வராச்சி இலக்கண அறிஞர், இலக்கண சமஸ்கிருத புலவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இலக்கண அறிஞர், சமஸ்கிருத புலவர் அவரும். விட்டல் பட்டர் அப்படிங்கிறவர் மாய வித்தைக்காரர், மேஜிஷியன். இவங்க தான் 9 பேர் நவரத்தினங்கள். அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் குமாரகுப்தர். ஹூணர்களின் படையெடுப்பு யாருடைய காலத்தில் நிகழ்ந்தது? ஹூணர்கள், ஸ்கந்தகுப்தர் காலம். எந்த வருஷம்? சாரி, ஹூணர்கள் வராது. 1398 யார் படையெடுப்பு? 1398 தைமூர் படையெடுப்பு. அது வேற. தைமூர் படையெடுப்பு இங்கே வரும், டெல்லி சுல்தான்ல, 1398. அடுத்து கடைசி குப்த பேரரசர் யார்? கடைசி குப்த பேரரசர் அப்படின்னா நம்ம 10th புக்குள்ள பாலாதித்யர், 11th புக்கு போனா ஸ்கந்தகுப்தர் இருக்கும். இதே கடைசி குப்த பேரரசர்ல 10th புக் வர பாத்தீங்கன்னா ஆன்சர் பாலாதித்யர் தான். இவர் என்ன பேர்ல அரியணை ஏறி இருப்பார் அப்படின்னா விஷ்ணுகுப்தர், விஷ்ணுகுப்தர் அப்படிங்கிற பேர்ல அரியணை ஏறி இருப்பாரு. பாலாதித்யருக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசர் விஷ்ணுகுப்தர், முதலாம் நரசிம்மகுப்தர். சாரி, முதலாம் நரசிம்மகுப்தர். பாலாதித்யர் யாருக்கு கப்பம் கட்டி வந்தார்? மிகிரகுலர், மிகிரகுலர் கரெக்டுமா? நரசிம்மகுப்தர் தான். குப்த பேரரசின் கடைசி அரசர், குப்த பேரரசின் கடைசி அரசர் தான் விஷ்ணுகுப்தர். கடைசி அரசர்னா விஷ்ணுகுப்தர், பேரரசர்னா பாலாதித்யர். உபாரிகா, உபாரிகா அப்படின்றது என்னது? ஆளுநர், கவர்னர். உபாரிகா அப்படிங்கிறது ஆளுநர்.